சிவாஜி அப்பாவுக்கு வந்து பேரா நடிக்கிறதுக்காக என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் கருப்பெல்லாம் பண்ணிக்கணும்னாங்க. நான் பண்ணவே மாட்டேன். இப்போ நான் ஊருக்கு போகிறேன். அழுது, ஹே சிவாஜி சார் வந்துட்டாரு, அவர் செட்டில் உட்காந்துருக்காரு, இந்த நேரத்தில் போகிறாங்கிறன்ற. அவ்வளோதான், டைரக்டர் டென்ஷன், அவர் டென்ஷனாக நான் ஆகட்டும் சார். VBJ JFW Achievers Awards 2025. Title sponsor VBJ since 1900. Powered by Mridu Towels from Ramraj. Super soft, super absorbent. Co-presented by Lia Neend Agarbattigal. Adisya Developers. Think real estate. Think Adisya. சச்சும்மா, எப்படி இருக்க? நீ இந்த விருது வாங்குறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள. நான் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கேன். எனக்கு என்ன எப்படி சொல்லி ஒரு பீரியடில் என்ன, நாங்கள்லாம் ஒரு பெரிய பேட்ச். நான் வெண்ணிராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, காஞ்சனா, வாணிஸ்ரீ, இப்போ எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் பண்ணுறோம். ரீசெண்டாக அவங்க சரோஜா தேவி இது VBJ JFW Achievers Awards 2025ல த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுக்கான அழகிய நேரம். இந்த விருதை வழங்குவதற்காக இவங்களை பார்க்கும்போதெல்லாம் வியப்பாக தான் இருக்கும். நடிப்பின் களஞ்சியமாக, கலையின் அரசியாக, வடிவின் அரசியாக இவங்களுடைய ஒரு விழாவை எடுக்கும்பொழுது பாரதி ராஜா சார் அப்படியே ரசித்து ஒவ்வொரு பாராட்டும் அவங்களுக்காக கொடுக்கும்பொழுது அவ்வளவு சந்தோஷமாக இருந்து. ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் த லெஜெண்டரி வடிவுக்கரசிமா as she joins us on stage. வடிவுக்கரசிமா, உங்களை பார்க்கும்பொழுதெல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த் அவருடைய ஐக்கானாக தான் உங்களை பார்க்குறோம். இந்த ஓட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுறீங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இவ்வளவு இஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொண்டிருக்கும் வடிவுக்கரசி அம்மாவுடைய சீக்ரெட் என்ன? அதுதான் சீக்ரெட்டு. வேலை செய்கிறது தான் சீக்ரெட்டு. எழுந்திருக்கிறோம், குளிக்கிறோம், வேலைக்கு போய்டுறோம். இல்லை, எழுந்திருக்கிறோம், வீட்டில் வேலை பார்க்குறோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் வேலைக்கு போகிறது, சில பேருக்கு சாப்பிட்றது பிடிக்கும், சில பேருக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நீட்டாக விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு வேலைக்கு போகிறது பிடிக்கும். எனக்கு வேலைக்கு போகிறது பிடிக்கும், அதுதான் சீக்ரெட்டு. அதை நான் லவ் பண்ணுறேன். லவ்வரை நம்ம விட மாட்டோம்ல, அதனால் எனக்கு வேலை பிடிக்கும். அது என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. இவ்வளோ காசு மாசானா கொடுக்குறேன்னு என்னோடய கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் கொடுத்துட்டாங்கன்னா நான் எந்த வேலைக்கு வேணால் போவேன். நடிக்கணும்னு தான் அவசியம் இல்லை. தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான ஐகானிக் டயலாக்ஸ் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆனால் நீங்களே பார்க்கும்போது வடிவு பின்னிட்டமா அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கும்ல, அந்த மாதிரி நீங்களே பார்த்து ரசித்த ஒரு டயலாக் அதை எங்களுக்காக பேசி காட்டுங்களேன். பாரதி ராஜா சார் வந்து முதல் மரியாதை எடுக்கும்போது அந்த படத்தில் சிவாஜி அப்பாவுக்கு வந்து பேரா நடிக்கிறதுக்காக என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. சிவாஜி சாருக்கு பேர்னொன்னே கேஆர் விஜாமா மாதிரி நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி ரெட்டை மூக்குத்தியெல்லாம் போட்டு பெரிய பொட்டெல்லாம் வச்சு அவங்க நீங்கள் கருப்பெல்லாம் பண்ணிக்கணும். நாங்கள் ஏற்கனவே கருப்பு தான், இதில் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு நிற்க வச்சுருந்தா கூட நான் நல்லா தான் இருந்திருப்பேன். அது வந்து இப்போ வர்ற மாதிரி காஸ்மெட்டிக்கெல்லாம் வந்து பெருசு பெருசாலாம் கிடையாது, ஒன்றும் இல்லை. அங்கேயே வந்து அயன் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த கறி தூள் இருக்குல்ல, அதில் போட்டு அயன் பண்ணுவாங்களே. எலக்ட்ரிக் அயன் பாக்ஸை நினைக்கக்கூடாது தம்பி, பெரிய அயன் கறியெல்லாம் போட்டு அந்த கறியை நல்லா தூள் பண்ணிவிட்டு இங்கே தடவுறாங்க, அங்கே தடவுறாங்க. பல் வெள்ளையாக இருக்குன்னு அது வேற ஒரு கம்மெல்லாம் போட்டுக்கிட்டு தடவி இங்கேருந்து ஒரு சைக்கிள் டியூப்பை வச்சு, அது சைக்கிள் டியூப் காற்று போகாமல் இருக்கிறதுக்கு அடைப்பாங்க பாருங்கள், அந்த சொல்யூஷன் வச்சு ஒரு காதெல்லாம் போட்டு அதுக்குள்ள மாட்டி விட்டாங்க. அதை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. ஏன்னா நான் சிவாஜி அப்பாவுக்கு பேரா நடிக்கிறேன் அப்படின்ட்டு போயாச்சு. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் அப்போ வந்து சித்ரா சார் வந்து இந்த டைலாக் பார்த்துக்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக நின்று இருக்கிறோம். நம்ம பேச போகிறோம், அப்பா வரப்போகிறாங்க அப்படின்னலாம். அப்போ அந்த டைலாக் சொல்கிறாங்க, அப்பச்சி கோவணத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சான், அடுப்புதுற குழல்ல அப்படி என்னடா ராகம். இது யார் சார் பேசுகிறாங்க? நீங்கள் அப்படி சொல்ல 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 தண்ணி வழி சார். நான் கேட்கவே இல்லை சார், நான் டைரக்டர்கிட்ட நான் சான்ஸ் கேட்கவே இல்லை சார். ஏன் சார் என்னை பழி வாங்குறாரு இவர்? நான் பண்ணவே மாட்டேன், இப்போ நான் ஊருக்கு போகிறேன், என்னை அனுப்புங்க அப்படின்னு அழுது. ஹே சிவாஜி சார் வந்துட்டாரு, அவர் செட்டில் உட்காந்துருக்காரு, இந்த நேரத்தில் போகிறாங்கிறன்ற.
அவ்வளோதான். டைரக்டர் டென்ஷன், அவர் டென்ஷனாக நான் ஆகட்டும் சார், அதுக்குன்னு அப்பச்சு இருந்தெல்லாம் எனக்கு வரவே வராது. ஐயோ தயவு செஞ்சு இந்த ஷார்ட்டை முடி, அதுக்கப்புறமா உட்காந்து இந்த பஞ்சாயத்தை பேசலாம். சார் நடிக்கவே மாட்டேன் சார், முடியவே முடியாது. ஐயோ நடி. அது உடனே டைரக்டர் வந்தார். அவர் ஜீன்ஸ் பேண்ட் அப்படி பிடிச்சிக்கிட்டார். பிடிச்சிட்டு இந்த கூடையை தூக்கிட்டு வந்து டக்குன்னு போடுறீங்கன்னா நான் அவரையே முறைச்சிக்கிட்டு இருக்கேன். பாவி மனுஷா, எனக்கு இப்படியா ஒரு டைலாக் கொடுப்பேன் நீ அப்படின்னு. அந்த டைலாக் தான் முதல் மரியாதைன்னு சொன்னாவே அப்பச்சி கோணத்தை காக்கா தூக்கிட்டு போட்டுச்சான் அடுப்புதற்குள்ள. அப்படி என்னடா ராகும், எனக்கு அவ்வளவு கடுப்பு வந்த டைலாக் அது. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த படம் தான் சோறு போடுது. சூப்பர்மா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, அழகாக அது எங்களுக்காக சொன்னதுக்காக, உங்களுடன் சேர்ந்து இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக. someone we truly love, ஒரு லெஜெண்டரி ஆக்டருடைய அன்பான மகனை தாண்டி அவரே ஒரு அற்புதமான ஒரு நடிகர். 80s and 90s கிட்ஸ் எல்லாம் இப்போ வில் ஆல் பி 40 அந்த டைமில் இருக்கவங்களாம் இவர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பாதையில் நடக்கும்பொழுது அவ்வளோ நேசிச்சோம், அவ்வளோ காதலிச்சோம் உங்களை. ஆனந்த் பாபு சார் அவர்களை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இந்த மேடைக்கு வெல்கம் பண்ணுறோம். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் our dearest ஆனந்த் பாபு சார். வணக்கம் சார், வெரி வெரி வார்ம் வெல்கம். தேங்க்யூ. இந்த அழகிய விழா பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார். இந்த JFW அவார்ட்ஸில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். முக்கியமாக இங்கே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் கலந்துக்கிறேன். இங்கே வந்திருக்கிற சச்சு அம்மா, சிம்ரன் அவர்கள், ஐஸ்வர்யா, எஸ்பெஷலி நாசர் சார், அவர் ஃபேமிலி அண்ட் ஆல் த ரசிகர்கள், அவர்கள் எல்லாருக்கும் எனது வணக்கம். முக்கியமாக எனக்கு வடிவக்கரசி அம்மான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுடைய கண் ரொம்ப பேசும். அவங்க படம் பார்க்கும் போதெல்லாம் ஒரு படத்துலேயும் ஒரு வித்தியாசம் காட்டுவாங்க. எனக்கு நான் ரொம்ப மயங்குவேன் அவங்க நடிப்பில். அது சீரியஸ். தேங்க்யூ தேங்க்யூ. சீரியஸ். ஆனால் உங்ககிட்ட நான் அதை ஓப்பனாக பேசுனதில்லை. பட் இந்த பெருமையாக இருக்குது எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் இதை வெளியில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன்னு. வாழ்க்கை. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்கு அந்த அவார்டு கொடுக்க போகிறீங்க. இந்த அவார்டை பற்றி ஒரு அழகான ஈவி ப்ளீஸ். VBJ JFW Achievers Awards 2025 தமிழ் திரையுலகின் நகைச்சுவை ராணி என அனைவராலும் போற்றப்படுபவர் குமாரி சச்சு. 1950களில் சிறுமியாக திரையுலகில் அறிமுகமான இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். ஆழமான உணர்ச்சி காட்சிகளாக இருந்தாலும், உற்சாகமிக்க கதாநாயகியாக இருந்தாலும், அசத்தலான நகைச்சுவை காட்சியாக இருந்தாலும் அதில் தன் முழு திறனை காட்டியுள்ளார். இன்றும் சினிமா, நகைச்சுவை, நடனம் என தொழிற்துறையின் அசைக்க முடியாத தூணாக இருக்கும் குமாரி சச்சுவிற்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் விருது வழங்குவதில் JFW பெருமிதம் கொள்கிறது. Ladies and gentlemen, please put your hands together as we welcome on stage our dearest Sachu Amma அவர்கள். அரங்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே எழுந்து நின்று சச்சு அம்மாக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். Her debut was in 1952, ladies and gentlemen. Ever since, she's been rocking on screen. Forever and ever, the young, the charming smile. Sachu அம்மாக்காக மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல். She receives the Lifetime Achievement Award at the VBJ JFW Achievers Award 2025. Please, ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி அந்த விருது வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சச்சுமா நிறைய விருதுகள் வாங்கியிருப்பீங்க. அந்த விருது கையில் இருக்கும்பொழுது அந்த விருதுக்கே அழகு சேர்க்கக்கூடிய அழகான முகமும் உள்ளமும் உங்களுக்கு. மீண்டும் இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். a few words about this award. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ JFW இந்த அவார்டு எனக்கு கொடுத்ததுக்கு, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த அவார்டெல்லாம் எங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தால் ரசிகர்கள்னால தான் எங்களுக்கு கிடைக்குது.
அவங்கெல்லாம் மறக்காமல் இருந்து இன்னும் நாங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறத ரசித்து பாராட்டுறதுனால தான் இந்த மாதிரி அவார்டு எங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த பெருமையெல்லாம் வந்து மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்கு. ஸோ என்னுடைய அம்மா அப்பா, அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பெண்மணி, அவங்க தான் என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கினது, என்னுடைய பாட்டி கிராண்ட் மதர். ஸோ என்னுடைய குரு மீன்ஸ் நடனத்திலையாக இருக்கட்டும், நாடகத்திலையாக இருக்கட்டும், சினிமாவிலையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சினிமாவில் ஒரு டைரக்டர், அந்த டைரக்டர் தானே எங்களை இயக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அது தானே நாங்கள் நடித்து காமிக்கிறோம். ஸோ அந்த டைரக்டர் தான் எங்களுக்கு குரு. அடுத்தது தெய்வம். ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும் அப்படின்னா, ஒரு பவர் நமக்கு நிச்சயமாக வேணும். நம்ம இதில் எல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு பவரை நாம் கையில் வச்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான நம்பிக்கைகள் இருக்கலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு இது எனக்கும் உண்டு. என் தாய் எனக்கு காமிச்ச வழி அது. ஸோ அந்த தெய்வத்துக்கும் நான் வணங்குகிறேன். இதெல்லாம் மீறி சினிமாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த அவார்டினுடைய பெருமை அவங்களுக்கும் சாரும். வாழ்த்துக்கள் மேம். மேம், வீடியோ மூலமாக உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக, ஒரு விஷ் சொல்கிறதுக்காக ஒருத்தர் வீடியோ மூலமாக நம்மளை ஜாயின் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் மேம். Can we have the AV please? சச்சும்மா, எப்படி இருக்க? நீ இந்த விருது வாங்குறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதை நேரில் பார்க்க முடியலையேன்னு தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்த நாட்கள் என்னைக்கும் என் மனசுல இருந்து போகாது. உன்மேல் நான் வைத்திருக்கிற அந்த அளவு கடந்த அன்பு என்றும் குறையாது. எங்க எனக்காக ஒரு பாட்டு பாடு சச்சும்மா. அதாவது நான் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கேன். எனக்கு என்ன எப்படி சொல்லி ஒரு பீரியடில் என்ன, எனக்கு பத்மினி அம்மாவிலேருந்து ஆரம்பித்து சாவித்திரி, பானுமதி அம்மா தான் என்னுடைய ஃபஸ்ட்டு இது. நான் அவங்களுக்கு தான் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நான் பண்ணேன். பி பானுமதி அவங்களுக்காக தான் நான் பண்ணேன். அந்த மாதிரி பார்க்கும்போது எவ்வளோ பேரை நான் வந்து பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. இப்போ எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் பண்ணுறோம். ரீசண்டாக அவங்க சரோஜா தேவி, இது நாங்கள்லாம் ஒரு பெரிய பேட்ச். நான் வெண்ணிராடை நிர்மலா, ராஜஸ்ரீ, காஞ்சனா, வாணிஸ்ரீ, லதா, இந்த மாதிரி நிறைய பேர். அதுக்கு அடுத்தது ஏதோ வடிவுக்கரசி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. அப்போ மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இப்போ இன்னும் லேட்டஸ்ட்டாக கூட இருக்காங்க. ஸோ சரோஜா தேவி அம்மாவுக்கு வந்து தேங்க்ஸ். என்னை பற்றி இவ்வளோ தூரம் பாராட்டினதுக்கு தேங்க்ஸ். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள. ஸோ அந்த லவ் பேர்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஞாபகம் வரும். அந்த பாட்டு தான் எனக்கு. ஏன்னா யாரை பார்த்தாலும் ஒரு சின்ன காமெடியில் கூட உடனே கையை அப்படி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லோரும் லவ் பேர்ட்ஸ்னு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்தளவுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. இந்த தருணத்தில் எல்லாரும் அரங்கத்தில் இருக்கவங்க சரோஜா தேவி அம்மா அவர்களுக்காக 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். Request everyone to kindly rise for a tribute to Saroja Devi Amma. Thank you very much, ladies and gentlemen. Thank you so much. Anand Babu sir இது சொல்லணும்னு ஆசைப்படுறாரு சார். ப்ளீஸ் சொல்லுங்கள். நாகேஷ் ஐயாவோட நிறைய ஷூட்டிங்ஸ் போயிருக்கேன். பெரிய அவருடைய டைமில் இருந்த பெரிய ஹீரோஸ், பெரிய ஹீரோயின்ஸ் ஷூட்டிங் போயிருந்தேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட் சச்சு அம்மா ஷூட்டிங் நான் என்னால் நேராக பார்க்க முடியல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், உங்களுக்கு எல்லாருக்கும் உலகத்துக்கே ரொம்ப பிடிச்ச படம் காதலிக்க நேரமில்லை. அந்த படத்தில் வந்து இவங்க அப்பாவும் நாகேஷ் ஐயாவும் சச்சு அம்மாவும் என்ன விளாண்டுருப்பாங்க. அது அந்த சின்னதுலேருந்து எனக்கு பதிவான ஒரு படம். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிக்சர் நான் வந்து லைஃப்பில் பார்க்கல. ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோன்ஸ் சச்சு அம்மா. அதில் என்ன டைலாக்ஸு. அப்பா வந்து காதலன் கிட்ட வந்துட்டான் என்ன பண்ணுவேன், வெக்கப்படுவேன், எப்படி இப்படி அப்படின்னு முகத்தை மூடிப்பாங்க. கண்ணை வச்சு வெரி குட், 2 கையை வச்சு முகத்தை மூடிக்கோ, புது முகம்னு போட்டிருக்கேன், உன் முகத்தை எவனுக்கும் காட்டாத, கையேடு அப்படி. அதுக்கு உடனே அந்த பேப்பர்லாம் கசக்கி தூக்கி போட்டு என்னெல்லாம், ஐயோ சாமி
முன்னடகோட பின்னடகு டாப்பு அப்படின்னுவார். அது நீங்கள் முன்னாடி வாங்கன்னு இவங்க சொல்லி இந்த மாதிரிலாம் மறக்க முடியாத விஷயங்கள்மா. நான் வந்து பெருமைப்படுறேன். அதாவது நான் கொடுக்கல, எனக்கு உங்களுக்கு அவார்டு கொடுக்குற அளவுக்கு தகுதி இல்லை. ஆனால் என் அப்பா கொடுக்குறாருன்னு நினச்சிங்க. என்னுடைய நாகேஷ் ஐயா வந்து என் ரூபத்தில் உங்களுக்கு கொடுக்குறாரு. நன்றி அந்த அவார்டை வாங்கினதுக்கு. அனந்த் பாபு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொள்ளாச்சியில் அந்த பாறை மேலே ஃபஸ்ட்டு ஆக்டிங் இது அங்கே தான் எடுத்தாங்க அந்த சீனு. இவர் கடன்னு பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு காமெடியில் நான் என்னென்னா ஹீரோயின் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து அப்புறம் ஹீரோயின் ஆனோம். பட் எனக்கு காமெடி பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் எல்லாம் உண்டு. அப்போ வந்து அந்த இது பாறையில் படுத்துக்கோ அப்படின்வாரு, ஒரேடியாக தூங்கிடு. இதெல்லாம் பார்த்து எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துருது. வெரி குட். சிரிப்பு இதில் உட்காரு, ரிலாக்ஸ் பண்ணு, கொஞ்சம் சாஞ்சிக்கோ, படுத்துரு, தூங்கிடு, அப்புறம் வந்து எழுப்புறேன், சீ எந்திரி அப்படின்னு. இது சிரிச்சிருக்கேன் நான். ஆக்சுவலி அந்த சீனில் நான் சிரிக்கக்கூடாது. கோபு வந்து சொன்னார், ஸ்ரீதர் வந்து சொன்னார். நான் சொன்னேன் சரி 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 சரின்ட்டு எனக்கு அவர் வார்த்தை ஆரம்பிச்ச உடனே சிரிப்பு வந்துடும். இப்படி வச்சுட்டு இருப்பேன் நான். எல்லாரும் என்ன கேட்டாங்க, ஆடியன்ஸ் எல்லாம், ஏமா நீங்கள் ஆக்ட் பண்ணி எங்களை சிரிக்க வைக்கணும், ஏன்னா உங்களை ஹீரோயின் இதுக்கு சொல்லித்தராரு, நீங்களே போய் சிரிக்கலாமா ஷார்ட்டில், எப்படி நீங்கள் இந்த தப்பு பண்ணீங்கன்னு கேட்டாங்க. தப்பு பண்ணேன், ஆனால் அது வந்து அந்த படத்தில் வந்து நான் ஹீரோயின் கேரக்டரை அவர் சொல்லி கொடுக்குறாருன்றதுனால எக்ஸ்கியூஸ். ஏன்னா 2-3 டேக் எடுத்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அதே மாதிரி அவர் உங்கள் அப்பா கிட்ட நாகேஷ் கிட்ட என்னென்னா அவர் சொல்லுவார், நான் சொல்கிற ஸ்பீட்லேயே நீ சொல்லணும் டயலாக்கு, எங்கேயுமே ஸ்லோவாகவோ கொஞ்சம் இதுவோ லேகோ வரக்கூடாது, அந்த டைமிங்னுவார். ஸோ எனக்கு என்ன ஆகிடுது, நானும் அவரும் நிறைய சீன்ஸில் ஆக்ட் பண்ணும்பொழுது சிவாஜி என்னெல்லாம் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. நாங்கள் கடன்னு எங்கள் டைலாக்கு ஃபாஸ்ட்டாக அது நடுவில் என்ன சொல்லணுமோ சொன்னேன். சிவாஜி கூப்பிட்டாரு, வாங்க நீங்கள் 2 பேரும் தனியாக இருக்கும்போது என்ன ஒன்றா பண்ணுங்க, இந்த மாதிரி ஸ்பீடாக பண்ணிங்கன்னா நான் என்னத்துக்கு பண்ணுவேன், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்க 2 பேரும் அப்படின்னாரு. ஸோ அன்றைக்கி ஆரம்பித்த ஸ்பீடு தான். நிஜமாகவே சொல்கிறேன், இன்னி வரைக்கும் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதோ வருதோ பேசுகிறதோ நல்ல ஒரு அருமையான ஒரு இதில் நாங்கள் 2 பேரும் ஆக்ட் பண்ணோம். ரொம்ப இன்னொரு விஷயமா, சினிமா உலகத்தில் எனக்கு ஒரு அப்பாவுடைய ஆசீர்வாதத்தினாலையும் இங்கே இருக்கிற எல்லா ரசிகர்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் எனக்கு ஒரு அருமையான ஒரு டான்ஸர்ன்ற ஒரு பேர் கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு முன்னாடி அவர் தான், அப்பா நாகேஷ் ஐயா தான் பெரிய டான்ஸரு. அவருக்கு அந்த மலர் என்ற அந்த ஒரு பாட்டில் காதலிக்க நேரமில் ஈடு கொடுத்தீங்க பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் சச்சுமா ஃபார் யுவர் டான்சிங் ஆல்சோ. அது இப்போ ரீக்ரியேட் பண்ணலாமா? ஒரு 2 ஸ்டெப் மட்டும் நீங்களும் சச்சுமாவும் ஆடினா நல்லா இருக்குமே. தேங்க்யூ மேம். இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால என்னோட பங்கும் இந்த ஒரு செலிப்ரேஷனில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஒரு சில நடிகர்கள் வந்து, அதாவது நீங்கள் ஒர்க் பண்ண நடிகர்கள், அவங்க உங்ககிட்ட வந்து இப்போ பேசியிருந்தா வாழ்த்திருந்தா எப்படி இருக்கும்னு மட்டும் நான் பண்ணுறேன். ஃபோனில் வருவாங்க மேடம். நீங்கள் தான் ஃபோன் எடுக்கணும் மேம், உங்களுக்கு வந்த ஃபோன் கால் தான். ஹலோ மாரி சச்சு, நல்லா இருக்கியா? யாருன்னு சொல்ல முடியுமா? நல்லா யோசித்து பதில் சொல்லுமா. ஒரு சிறு தவறு நடந்தாலும் மிகப்பெரிய விளைவுகளை நான் சந்திக்க வேண்டி வரும். மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? எம்ஜிஆர் என்ன புரட்சி தலைவர் வச்சுச்சோ. உங்களை வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன். இந்த அவார்டு உங்களுக்கு இப்போ கிடைச்சதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. இது போன்ற பல விருதுகள் தொடர்ந்து நீங்கள் வாங்கணும். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வரட்டுமா? நன்றி, வணக்கம். இன்னொரு கால் வருதுமா, யாரும் பாருங்க. அப்பாடி சச்சு, நல்லா இருக்கியாடா கண்ணா? உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயம். என்ன பார்த்து பயப்படுவியா? ஞாபகம் இருக்கா? சின்ன குழந்தையாடி இருக்கும் பொழுது உனக்கு கடைக்கு கூட்டிட்டு போய் கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசுன்னு பாடுறே, அதையெல்லாம் மறந்துட்டீங்களா? அது பாசமலர். ஆனால் நான் ஆக்ட் பண்ணது எதிர்பாராததுன்னு
பரவாயில்லம்மா. இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த அவார்டு கிடைச்சதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும். நன்றி, வணக்கம். வரட்டுமா? நன்றி அண்ணே, நன்றி நன்றி, நன்றி. அடுத்து ஒரு கால் வருதா? ஓகே. ஒரு கால் வருதா? லாஸ்ட் கால் இதுதான். வச்சுக்க வேண்டியது. அப்படியே வச்சுங்க, வச்சுக்கோங்க வச்சுங்க. மேடம். கான் கால்ல வந்துட்டாரு. கான் கால்ல வந்துட்டோம். இப்பெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் போயிட்டு இருக்கோம். மொபைல்னா வச்சிருக்கணும், இந்த காலில் கொடுக்குறீங்க. லேண்ட்லைனில் கான் கால் போட்ட ஒரே டீம் நாங்கள். எக்ஸ்கியூஸ் மீ அம்மாடி சச்சு, நல்லா இருக்கியாடா கண்ணா? யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா? இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. மை நேம் இஸ் விஎஸ் ராகவன். நிறைய படங்களில் உங்களுடைய நடிப்பை பார்த்து நான் வியந்திருக்கேன். அது மட்டும் கிடையாது, நல்ல திறமைசாலி, ஒரு வெர்சடைல் பர்ஃபார்மர். உங்கள் கூட ஒர்க் பண்ண காலகட்டங்கள்லாம் இப்போயும் என்னுடைய மனசில் ஒரு நீங்காத நினைவுகளாக இருக்கும். உங்களுக்கு இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வரட்டுமா? கோயால காலை கட் பண்ணுங்கடா. மீண்டும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள் for our dearest அச்சுமா. ஒரு பெரிய பெரிய கைதான். Look at the spirit, look at the joy she brings on stage. மனமார்ந்த நன்றிகள் அம்மா, மனமார்ந்த நன்றிகள் வடிவுக்கரசியமாக்கும். ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். சொல்லுங்கம்மா. ஓடியே போயிடுறேன். ப்ளீஸ்மா சொல்லுங்க. ஜேஎஃப்டபிள்யூக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா சச்சுக்கா, கேஆர் விஜய் அம்மா, விஜயகுமாரி அத்தை, ராஜஸ்ரீ அக்கா, இவங்களோடெல்லாம் இவங்க வாழ்கிற காலத்தில் இவங்களோட சேர்ந்து ஒரு ஓரமாக நானும் பயணப்பட்டுட்டு வரேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சச்சு அக்காவுக்கு என்னை வந்து அவார்ட் கொடுக்க சொன்னதுக்காக ஜேஎஃப்டபிள்யூக்கு நன்றி 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 நன்றி, வார்த்தைகளே இல்லை. சரோஜா தேவி அம்மா கிளிப்பிங்ஸ் போட்டிங்க, அது போட்ட உடனே அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வார்த்தைகளே வரல. உண்மையிலே சொல்கிறேன், சச்சுக்காவுக்கு நான் கொடுக்குறேன்னா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அந்த பாக்கியத்தை கொடுத்த ஜேஎஃப்டபிள்யூக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. கணவனும் மனைவியும் அறிவுஜீவித்தனத்தில் கழட்டி வச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். சரி, அவர் வரும்போது ஆளப்போகிற அந்த பாட்டு எதுக்கு போட்டீங்க? என்ன மேம் உடனே பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிங்க? நான் என்ன பேசினாலும் அவங்க மறுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியும். எண்ணிக்கை அளவுல தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க. எப்படி இந்த தைரியம் வந்தது? VBJ JFW Achievers Awards 2025. Title sponsor VBJ since 1900. Powered by Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. Co-presented by Lia நீண்ட அகர்பத்திகள். Adisya Developers, think real estate, think Adisya.